ரஃப் நைட் இல்லை, ரஃப் நோட். ரஃப் நோட்லேருந்து லாங் சைஸ் நோட்னு மாற்றலான்னு. சித்தப்பா நம்ம எடுப்போம் சித்தப்பா. திரும்ப சொல்கிறேன், நான் வந்து நான்வெஜ் வாங்கினேன். திரும்ப சொல்கிறேன் வேண்டாம். நமக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் ப்ரோ. என்னன்னா, நான் எந்த பொண்ணை லவ் பண்ணுறனோ பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு வந்து டக்குன்னு வேற ஒரு பையனோட கமிட் ஆகிடும். அது நார்மலாக நடக்கிறது. சிப்ஸ் அரை பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கங்கன்னு வேற. சரி 12 வருஷம் ஒன் சைடு இப்படி ஒருத்த வந்து ஒரு பொண்ணை 12 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பொண்ணு கல்யாணம் வர வரைக்கும் ஃபீல் பண்ணுவான். அப்படிலாம் கம்மன் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். இல்லை, அதனால தான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு காதல் கதையை வந்து நான் கேட்டதில்லை. அதாவது மற்ற படங்கள் காதல் கதைகளுக்கு இது தோற்று போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 12 வருஷமாக ஒரு பொண்ணை வந்து சின்சியராக லவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரேரு தான். அதுலேயுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு அப்புறம் வந்து இனிமேல் எந்த பொண்ணு வந்தாலும் ஏத்துக்க மாட்டேன் ஒரு மைண்ட் செட் இடத்துல யாரும் முடியாது. அது வேற விஷயம். வாவ், ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னங்க அப்புறம் பின்னாடி போறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது வந்து நம்மளுக்கு அறிவு இல்லை. இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு கேக்குது, ஏன் பின்னாடி போறீங்கன்னு கேக்குது. இதெல்லாம் தேவையா? வாஸ்தவமான கேள்விதான். அப்புறம் நீங்க தான் போனீங்க, போய் தான் செருப்படி வாங்கி. ஓகே, சோறுல குக்கர்ல இருந்து விசில் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான். கட் பண்ணிக்க. ஒருவேளை ஆன் பண்ணல என்ன ஆனது பண்ணாம இருந்தா அரை மணி நேரம் எப்போ போட்டு பேசி. சுவாதி, டெடிகேஷனை பத்தி நீ நினைக்கிற? நினைக்கிறதே இல்லை உங்களுக்கு. உங்க டெடிகேஷன் நினைப்பாங்க. சங்கட்டம் இன்னும் காலை சாப்பாடோட சாப்பிடல. நானும் ஆரிஸ் ப்ரோவும் தயிர் சாப்பாடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இனிமேல் சாப்பிடுவோம். இப்போ என்னன்னா, நம்ம நேற்று விளாகு ஸ்டார்ட் பண்ணோம், முந்தானே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம திடீர்னு இப்படி நின்று அப்பப்போ ஒரு கட்டு வந்து போதா, அதுக்கான காரணம் என்னன்னா, நேற்று சாயந்தரம் ஷூட் இவங்கனால தான் பாதிக்கப்பட்டுச்சு. ஷூட் பண்ணலான்னு வந்தா இங்கே பாருங்க ஸ்கிப்பிங் விளாண்டுக்கிறாங்க. பண்ணுறாரு ஷூட்ல நீங்க சொல்லுங்க. எடுத்துட்டா சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கேரளா போகிறோம். அங்கே போகும்போது போகிற வழியில் விளாக் எடுக்கணும். எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் விளாக் எடுக்கிறோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ கேரளா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கேரளா. எத்தனை மணிக்கு போகிறோம்? பெண்கள் எவட கேரளானாலே எவட எங்கன இவட அங்க நோக்கு. எடா மோளே, பாத்தியா மலையாளம் தானே பாக்குற. மலையாளம் தெரியுதுல எனக்கு. 2 நாள் ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்க போறோம். நீ ஏன் இதனால லவராவே நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு காலையில் 8 மணிக்கு போகலான்னு பிளானு. ஆனால் வந்துட்டு நேற்று எடுத்து ஷூட்டே கொஞ்சம் உழப்பினால அதை ரீஷூட் போயிட்டு நம்ம இப்போ தான் கிளம்புறோம் இங்கேருந்து. இங்கேருந்து போய் எவ்வளோ தூரம் போவோம், எவ்வளோ நேரம் ஆகும் எதுவுமே தெரியாது. ஸோ வந்துட்டு போகிற வழியிலேயே நம்ம அப்படியே விளாக பார்க்கலாம். சொல்லு ப்ரோ, இப்போ நீ இந்த ஷூட்டை பற்றி தான் சொல்லுவோம். இந்த ஷூட்டை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சுடு தண்ணிக்குள்ள கையை விட்ட மாதிரி. எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு சூடாக இருக்கும்ல, எப்போ என்ன நடக்குதுன்னே தெரில. சூடாக இருக்கும், எப்போ என்ன நடக்குன்னு தெரியல. திடீர்னு ஏதோ மாத்துறீங்க. அவர் என்னமோ 1:30க்கு போவோமா, அங்கே 2:30க்கு போயிடுவோமா, இங்கேருந்து 1:30 கிளம்புவோமா. டைமிங் கரெக்டே, பட் டைமிங் தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை நெருங்கிட்டோம். ஆனால் வந்து 2:30க்கு வரலாம்னு நினச்சி, ஆனால் 3 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரைடர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு பிரேக்கு. சொல்லுங்க ப்ரோ, ரைடு எப்படி இருந்துச்சு? என்ன அந்த வார்த்தை சொல்ல முடியாது ப்ரோ, ஆனா வலிக்குது. ஏன் வார்த்தை சொல்ல முடியாது? அதுவும் ஒரு உறுப்பு தானே. சொல்லுங்க. அது ஒரு உறுப்பு தானே. ஃபுல்லா வலிக்குது ப்ரோ. எல்லாமே வலிக்குதாம்மா எல்லாருக்கும். எனக்கு இல்லப்பா. வாங்க முரளி, வாங்க. உங்களோட ரைடர் பத்தி நீங்க, உங்களோட க்ரோ ரைடரோட எனக்கு பார்க்க தெரியாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சாரியும் கேட்டுட்டேன். சாரி முடிஞ்ச 2 வார்த்தை இல்ல, ரூட் தெரியல எல்லாம் பின்னாடி வரணும். கான்ஃபிடென்ட்டா முன்னாடி தப்பா போறாங்க. இப்படி போய் லெஃப்ட் இருக்கிறது ரைட்டு. சொல்லுங்க, உங்களோட ரைடிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வித் ஆதி? நான் உன்னை நம்பினேன். என்ன நீ லொகேஷன் நம்பி இருக்கணும். ஆனா வந்து பார்த்தா இங்க வந்து பார்த்தா கடைசியில குளத்துல தண்ணியே இல்லையா, ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நீ என்ன நம்புன? அதை எடிட்டர் பார்த்து பாரு, நம்புறேன்.
குளத்துல தண்ணி ஆட் பண்ணிரு ப்ரோ. ப்ரோ குளத்துல தண்ணி மட்டும் எங்க அம்னி கிரீன் கலர் தண்ணி ப்ரோ சொன்ன மாதிரி பாப்பா. மாஸ்க் பண்ணி கிரீன் தண்ணி வந்துடணும் அதில் சரியா கிரீன் தண்ணியா? பிளானே காலையில இருந்து அப்படியே உழப்பிருச்சு. என்ன அப்படின்னா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்குள்ள முடிச்சுட்டு 9 மணிக்கு கேரளா எல்லாம் ஓவர்லேப்பு ப்ரோ 9 மணிக்கு கேரளாக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வண்டி அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க தான் வந்து நிறுத்துறாரு. நீங்க இடம் நிப்பாட்டினீங்க. எங்களா கட்டிட்டு இருக்கியா? நிப்பாட்டி கேமரா இங்க கீழே கட்டிட்டு இருக்குது. உனக்கு பின்னாடி ஒரு வண்டி இருந்தாரா? என்னென்னமோ எடுத்துட்டு இருக்கா வீடியோ எடுறானா கீழே பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா நீங்க? ஒரு வீடியோக்கு வேற ஆள் வேற கூப்பிட்டு வந்தா அவர் கீழே எடுத்துட்டு இருக்காரு. கண்டென்ட் எல்லாம் மிஸ் ஆகுது. நம்ம இங்க vlogging பண்ற, அவர் அங்க vlogging பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி போவீங்களா? நாங்க இப்படி வந்துட்டு இந்த பக்கம் போய் பின்ன இங்க. பின்ன இங்க அவர் சேச்சி நோக்கி இல்ல சேச்சி ஏங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல இங்க என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? மரப்பாலம் தான், நம்மளும் மரப்பாலத்துல தான் இருந்திருக்கோம். அது ரூட்டு கிடைக்கும். இது வந்து மரப்பாலத்துல தான் காலேஜ் படிச்சாரு. காலேஜ் படிக்கிற மரப்பாலம் தான். காலேஜ் படிக்கல காட்டுல படிச்சிருக்காரு. ஏன் ப்ரோ காலேஜ் படிக்கிறப்ப மரப்பாலத்துல இருக்கு. அப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. காலேஜ் டாப்பர், யூனிவர்சிட்டி டாப்பர், கிளாஸ் டாப்பர், ரேங்க் ஹோல்டர், சிவில் இன்ஜினியர். அப்புறம் பாத்தீங்கன்னா விஐபி படத்துல ஒரு தனுஷ் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம ஷூட் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. நம்ம அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அந்த ஷூட்டை முடிச்சுட்டு நம்ம வரோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய மலையை ஏறிட்டு இருக்கோம். ஷூட்டு நடக்கும்போது இந்த பிரிஸ்க் எவனுக்குமே கிடையாது. இது மாதிரி ஏறி வந்தவங்க பேசுறது இல்லை, அவர் எவ்வளோ பிரிஸ்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. காய்ஸ் ஹாய், ஸ்டார்ட் அப்படின்னு சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டோம். சொல்லுங்க. ஓகே, மட்டும்தான் இன்னைக்கு இதே பண்ணேன். நானும் லேட்டு ப்ரோ. அந்த அம்மா சீனே பாருங்க, ஒத்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு. நல்லா இருக்குங்க பிளேஸ். முடிஞ்ச ஒரு வழியா வந்துட்டு நம்ம 3 நாள் vlog ஷூட் பண்றோம்னு சொன்னோம். அது பண்ணி ஒரு வழியா போட்டோம். என்னன்னா இன்னைக்கு vlog கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல. இன்னைக்கு ஷூட்டே நமக்கு டைட்டான ஷெட்யூல். 2 மணி நேரத்தில் எல்லா போர்ஷனையும் முடிக்கணும்னு வந்தோம். 2 சீனா 3 சீன் 2 முடிக்கிறனால தான் லேட் ஆயிடுச்சு நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தான் எனக்கு ஜாலியாக ஜமுக்கான் இருக்காரு. ஏன்னா வந்து இந்த கேரளா ஷூட்டில் வந்துட்டு அவருக்கு 2 ஃப்ரேமு தான், டைலாக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் ஒரு சரியான பர்ஃபார்மர். இவர் இருந்தால் டைமே போயிருக்காது. இந்த மாதிரி என்ன மாதிரி பிகினர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால தான் டைம் ஆகுது. ஆனால் இவர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்ததுனா முடிச்சிருக்கலாம் எல்லாரும். ஆனால் வந்துட்டு பெர்ஃபார்மரும் இல்லை, நம்மளால முடிஞ்ச ஒருத்தனோட தன்னடக்கம் தான் அவனை உயர்த்துமே. சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவலில் வரப்போறாரு ஆதி ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முரளி அவர்கள் வந்துட்டு உட்காந்து ஜாலியாக ஃபோன் வந்துட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க. அங்கம்மா ஏம்மா மழை நுனிக்கு போய் வருகிறாரு. அங்கே தூரத்தில் நிற்கிறாங்களா அவங்க தான் அந்த பொண்ணு. அவங்க ஃபேஸ் என்ன எல்லாரும் கேட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான நேச்சர் லவ்வராம்மா. அதனால தான் அவங்க போய் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டுக்கிறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க? ஃபோட்டோ எடுத்துட்டுக்கிறாங்க. ப்ரோ திருப்பி ப்ரோ வேணாம் ப்ரோ, ஓவரா பண்ணுறாங்க ப்ரோ. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ 65 கிலோமீட்டர் தாண்டி போகணும். மணி வேறு 6:30 ஆயிடுச்சு. 7 மணி 7 மணி இருட்டே அவ்வளோ இன்னும். இதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு அதிசயமா நான் பார்க்குறேன். இன்னும் 7 மணிக்கு இன்னும் இருட்டாம இருக்கு. எல்லாத்தையும் அதிசயமா கேரளா பார்க்குறீங்களா நீங்க? கேரளா ராம்நாடு வந்து பாருங்க. கேரளாக்காரங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்களா பார்க்கல, ராம்நாடு வந்து பாருங்க. கேரளா ராம்நாடு வந்து பாருங்க. கேரளா ராம்நாடு வந்து பாருங்க. ராம்நாடு வந்து பாருங்க. எங்க சொந்த ஊருங்கிற சொல்லல, உண்மையே ராம்நாடு செம்ம சிட்டி. கேரளா வந்து காட் ப்ரோ, இது வில்லேஜ் ப்ரோ. நாங்க வில்லேஜோட பெருமை சிட்டி கொண்டு வந்து பேசிட்டு இருக்கோம். ஏங்க ராம்நாட்லயும் சிட்டிலாம் இருக்குங்க. நம்ம இருக்கிறதே கோயம்புத்தூர் கிராமமும் இருக்கு. நான் வில்லேஜ், நாங்க இருக்கிறது வில்லேஜ் தான். இந்த மாதிரி புல் இருக்குமா? இந்த மாதிரி மாடு இருக்கும். அப்ப அதுக்கு வில்லேஜ், சிட்டி இல்ல. வில்லேஜ் இருக்கு, சிட்டி இருக்கு, கம்பைன்ஸ் எல்லாமே இருக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஊரே இல்ல. ராம்நாடு. உங்களுக்கு யாருக்கு அந்த ஊர் பத்தி தெரிஞ்சுன்னா கமெண்ட் ப்ரோ சொல்லு ப்ரோ. இந்த தமிழ்நாட்டிலே பரப்பளவு அதிகமாக கொண்ட மாவட்டம் எங்க மாவட்டம் தான் ப்ரோ, திண்டுக்கல். உங்க வீட்டை பார்த்துட்டு போகணும்னு வச்சுக்க. 53வது இந்திய மேப் மட்டும் பாருங்க. ஆமா, மாவட்டம் பெரிய மாவட்டம். அது பெரிய மாவட்டம், மதுரையோட சேர்ந்தது. மதுரை எக்ஸ்பீரி ஆனதை பத்தி பேசலாமான்னு கேக்குறாங்க. காலேஜ் டாப்பர், யூனிவர்சிட்டி டாப்பர், கிளாஸ் டாப்பர், ரேங்க் ஹோல்டர்,
முடிஞ்சு போனது, அதாவது அது முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸ்பீர் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு பொருள் கெட்டு போச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ராமன் இல்லையா? ஒரு பொருள் முடிஞ்சு போச்சு தானே, முடிஞ்சு போச்சு, கால அவகாசம் முடிந்து விட்டது அதானே. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அது மதுரை மாவட்டத்தோட சேர்ந்துதே இருந்துச்சு. அப்போ நீங்களுமே பேசக்கூடாது. ஏங்க எல்லா டீட்டெயிலும் தெரியும். எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா, உனக்கு மட்டும் எப்பறம் எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும்? நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. உங்க வீட்டுக்கு ஒரு நிமிஷம் பாருங்க, உங்க வீட்டை பூட்டணும்னா என்னங்க தேவை? பூட்டுதான் தேவை. அது எந்த மாவட்டத்தில் வருது? திண்டுக்கல் மாவட்டம். அது எந்த மாவட்டத்தில் வருது? வடக்கு மதுரை, இது எல்லாமே விருதுநகர், இது எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழே தான் இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா ப்ரோ? உங்க வீட்டை பூட்டணும்னா என்ன ப்ரோ பண்ணுவோம்? பூட்டு தான் ப்ரோ வேணும். அதுக்கு நாங்க தான் செஞ்சு கொடுக்குறோம். உட்காரு ப்ரோ, வெறியாவறாரு. பாருங்க, ஊரோட இந்த புல்லு நல்லா இருக்குன்னு சொன்னேன், இந்த கொஞ்சம் கிரீனா இருக்குன்னு சொன்னேன். அவன் ஊருக்கு போய் பூட்டு செய்யறதுல இருந்து புண்ணாக்கு செய்யற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ பாவக்காய் கூட கசக்கும், ஆனா சாப்பிட்டா இன்னைக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படி சாப்பிட்டா இன்னைக்கு இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏதோ ஒண்ணு பேச வேண்டியது. பாவக்காய் சாப்பிட்டா இனிக்குமாமா, பாவக்காய் சாப்பிட்டா கசக்கும். இது கூட பரவாயில்ல. அப்பளே ஒரு காமெடி பண்ணாரு, சுடுதண்ணியில கை விட்டா அது மாதிரி தான் சொன்னாரு. அது வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு ப்ரோ. அதெல்லாம் கரெக்டானது ப்ரோ, ஆடியன்ஸ்க்கு புரியும் ப்ரோ. சிலது நம்ம நினைக்கலாம், அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லாம அந்த விஷயத்த நம்ம சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சலன்னா புரியலன்னு ஒரு மெசேஜ் புரியல மெசேஜ் போடுங்க, அது எனக்கே புரியாது அப்படின்னு விட்டுருவேன். நம்பரு. ஆமாம், அப்புறம் நைட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க எல்லாரும். புரியல ப்ரோ, புரியல. ஆரிஸ் ப்ரோக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. ஆமாம், கரெக்டு தான். அவர் அதே லைவ் போடுவார். அப்புறம் எல்லாம் லைவ் போட்டுறோம் பிரதர். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைவ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், அது சரியான சேனல். அவர் வ்ளாக் லைவ் எல்லாம் போனாருன்னா ஃபோனே எடுக்க மாட்டார். நம்ம எவ்வளோ உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன் நான். வ்ளாக் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பார்த்துட்டு சரி ஃப்ரீயாக இருப்பாருன்னு ஃபோன். 2 மணி நேரம் பண்ணேன் ப்ரோ லைவ். நான் நம்பர் அந்த 2 மணி நேரம் ஃபோன் பண்ண ப்ரோ. உனக்கு நான் எவ்வளோ அவசரமாக கூப்பிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ நம்ம காடி ஆடியன்ஸ் ஒரு 20 பேர் பார்த்துட்டே இருந்தாங்க ப்ரோ. 20 பேர் நான் ஒருத்தன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 2 பேர் தான் பார்த்துட்டு இருந்தோம், நானும் இன்னொரு பையனும். அந்த ஒரு பையனுக்காக நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? நம்ம ஒரு ஆள் ப்ரோ. ஒரு ஆள் எப்படி வேணாலும் மாறலாம் ப்ரோ. நமக்கு 1 கோடி பேரை கூட அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல ஏதோ ஒரு பண்ணா அந்த மூலையில பெட்ஷீட் இருக்கு, இந்த மூலையில பாய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லலாம். அந்த பையனுக்கு என்ன சொன்னா, அவன் என்ன கேள்வி கேட்கறானோ அதுக்கு நான் வந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னான். அவன் என்ன சொன்னா, ஏன் ப்ரோ லவ் பண்றோம்னு கேட்டான். லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் போட்டான் 5 நிமிஷம். எந்த பையனும் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். அடுத்த ஷூட்லாம் பண்ணுவோம். இந்த விளாக் வந்து இதோட முடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு இப்போ போகிற வழியிலலாம் எடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கற்படிச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஷூட்டு இப்போது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே உட்காந்து எடுக்கிறதே வந்துட்டு லேட்டு தான். வந்துட்டு நம்ம இப்போ இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கிறோன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒருத்தங்கிட்ட அரேஞ்ச் பண்ணியோ டீமை வந்து வெளியேருந்து கூப்பிட்டு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு இதுவும் இல்லாமல் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஷூட்டுக்கு வர யாருக்குமே நம்ம பேமெண்ட்டு எதுவுமே தரது கிடையாது. தரணுன்னு தான் எனக்கும் ஆசை. பட் வந்துட்டு சேனல் அந்தளவுக்கு க்ரோ ஆகணும். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்துட்டு என்னென்னா, நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேனல் ரீச் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்குற பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு அதில் இருக்கிற என்ன குறை இருக்குது, எது நல்லா இல்லை எது நல்லா இருக்குது, எங்களோட ப்ளஸ் என்னவோ அதை சொன்னிங்கன்னா நாங்கள் அதை வந்து இன்னும் பெட்டர் பண்ணிப்போம். மைனஸ் என்னன்னு சொன்னிங்கன்னா அதை நாங்கள் திருத்திக்குவோம். அது மாதிரி சொல்லி அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் சேனலை வந்து நாங்கள் க்ரோ பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். அவரோட அட்மின் நமக்கு கூட இருக்காரு. ஆக்சுவலாக வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது வந்து உள்ளே பேசி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். வீடியோ எண்ட் ஆகும்போது இந்த சேனலோட வீடியோவில் அந்த சேனலோட ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு.